அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அதில் தொட்டன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அவன் எல்லாருக்கிட்டையும் தொட்டே பேசிகிட்டு இருப்பான். ஒரு நாள் சீனிங்கிட்ட போய் தொட்டு பேசுகிறான். சீனிங்கி எப்பயுமே சினிங்கிக்கிட்டே இருப்பான். அவகிட்ட போய் தொட்டு பேசினாலும் கோவம் அதிகமாகிட்டு கத்தி அந்த இடத்துல கலாட்டாவே பண்ணிட்டான். அதுக்கப்புறமேட்டு 2 பேரும் சுவா கிட்டே போகிறாங்க. சுவா அந்த இடத்துல ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான், தோட்டத்தில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். கிட்ட போய் பார்த்தா வாடி போன செடியில் தொட்டு பேசுகிறான். நீ உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு எந்த வியாதியும் இல்லை, நீ நல்லா திரும்பி பழைய மாதிரி பசுமையாக ஆயிடுவ அப்படின்னு மந்திரத்தை சொல்கிற மாதிரி சொல்லி தண்ணி ஊற்றுறான். அப்போ தொட்டன் சுவாவோட தோலில் தொட்டு இதோ நீ ஆறுக்கல் விதிகளை நீ பண்ணுறல்ல, அதே மாதிரி நானும் அதை பயன்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் இந்த செடியெல்லாம் தொட்டு பேசலாமா அப்படின்னு கேட்குறான். ஒருத்தவங்க நம்மளை தொட்டு ஆறுதல் சொல்லுவாங்களான்ற நினைக்கிறவங்க கிட்ட போய் நம்ம ஆறுதல் சொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவனும் போய் செடிக்கு தொட்டு பேசுகிறான். அப்போ சினிங்கிக்கு ஒரு ஐடியா வருது, நம்மளே இந்த ஆறுக்கல் விதிகளை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு. ஆறுக்கல் விதிகளை ரெண்டாவது விதி கட்டுப்படுத்த நம்ம ஒரு கோவத்தை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். இனிமேட்டு தொட்டை நம்மளேருந்து தொட்டானா இனிமேட்டு இவங்கிட்ட தொடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தொடமாட்டான்ல, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் கத்தி கலாட்டாலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுலேருந்து 3 பேரை 7 நாள் அந்த செடியை தொட்டு பேசி பாசமாக தொட்டு பேசி தண்ணி ஊற்றுறாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, அந்த 7 நாள் கழித்து அந்த செடி பச்சை பசேல்னு ஆயிடுது. பச்சை பசேல்னு ஆகி அதுலேருந்து துளிர்லாம் வெளில வருது. வெளில வரும்போது அவங்களுக்குள்ளே இருக்க உறவும் மலருது. நன்றி.